மணிசங்கர் ஐயர் பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். தொடர்பான நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணியை தலைமை தாங்க பொருத்தமானவர் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க மு.க. ஸ்டாலினால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர். உங்களுடைய பார்வை சார்? மணிசங்கர் ஐயர் தமிழ்நாட்டுக்கு நெருங்கியவர், மயிலாடுதுறையோட முன்னாள் எம்பி. அவரது கருத்து இந்த சூழ்நிலையில் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கு மம்தா பானர்ஜி அவர்கள் தான் முக்கியமானவர் என்றும் கூறியிருக்கிறார்கள். மணிசங்கர் ஐயர் சமீபத்தில் கேரளால மீண்டும் பினராயி விஜயன் ஆட்சி தான் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுபவர் தான். ஆனால் இந்தியா கூட்டணி என்கிற அந்த அமைப்பு இயங்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் அவர்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எனக்கு தெளிவாக புரிகிறது. அதைத்தான் மறைமுகமாக மணிசங்கர் ஐயரும் குறிப்பிடுகிறார். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்றாலோ, இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலே வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றாலோ, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இன்றியமையாத தேவை. அதுதான் மணிசங்கர் ஐயர் பேட்டியின் மைய கருத்து. அது சரிதான். காரணம், வெறுமனே இது தமிழ்நாடு தேர்தல் மட்டுமல்ல. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் விலகினால் அது அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதுதான் இதன் உட்பொருள். அந்த வகையில் மணிசங்கர் கருத்து சரிதான். மணிசங்கர் ஐயர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த கருத்து அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.